வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சீரக தண்ணீரில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம தொடர்ந்து காலையில் வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் சீரக தண்ணீரை எடுத்துக்கொள்ளலாம். இது நமக்கு நிறைய மருத்துவமைகளை கொடுக்கும். குறிப்பாக காலை நேரத்தில் வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பான குடிநீரோடு சீரகத்தை சேர்த்து பருகுவது நிறைய பலன்களை நமக்கு அளிக்கும். ஒரு பாத்திரத்தில் நமக்கு தேவையான அளவு தண்ணீர் மற்றும் சீரகத்தை எடுத்துக்கொண்டு அந்த சில நிமிடங்கள் நல்லா கொதிக்க வைக்கணும். அப்புறம் நமக்கு அந்த சீரக தண்ணீரை கொஞ்சம் அடுப்பு அணைச்சிட்டு அந்த தண்ணீரை வடிகட்டிட்டு மிதமான சூட்டில் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு என்னென்ன மருத்துவமைகள் கிடைக்குது அப்படின்ற பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். சீரக தண்ணீர் நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு அதிகரிக்கும். ஸோ சீரக தண்ணீரில் பொட்டாசியம் மற்றும் இரும்பு சத்து இருக்குது. ஸோ இது நம்மளுடைய இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணும். மேலும் சீரகத்தண்ணியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அது ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சீரகத்தண்ணியில் இருக்குது. இது பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளை கொடுக்கும். தொற்று நோயை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுவதற்கு சீரகத்தண்ணீர் உறுதுணையாக இருக்கும். சீரகத்தண்ணீரில் மெக்னீசியம், கால்சியம் போன்ற பல்வேறு தாதுக்கள் இருக்குது. மேலும் ஏராளமான விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி எனும் உயிர் சத்து இதெல்லாமே இருக்குது. இது தொற்று நோய்களை தடுக்கிறதுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். ஸோ சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய எந்த விதமான தொற்று நோயும் இல்லாமல் நலமோடு இருக்கிறதுக்கு சீரகத்தண்ணீரை எடுத்துக்கொள்ளலாம். இதுக்கு நம்ம பச்சை மற்றும் முழு சீரகத்தை பயன்படுத்தணும். வறுத்த அல்லது பொடியாக இருக்கக்கூடிய சீரகத்தை பயன்படுத்தினீங்க அப்படின்னா அதன் மூலமாக சில ஊட்டச்சத்துக்களை நம்மளால இழக்க நேரிடும். அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டது சீரகத்தண்ணீர். சீரகத்தண்ணீரில் தைமோகுவினோன் என்ற சக்தி வாய்ந்த ரசாயன கலவை இருக்கு. இது கல்லீரலை அலர்ச்சியிலிருந்து பாதுகாக்குது மற்றும் ஒட்டுமொத்த கல்லீரல் ஆரோக்கியத்திற்குமே உதவிகரமாக இருக்கு. சீரகத்தண்ணீரினுடைய அலர்ச்சி எதிர்ப்பு விளைவுகள் வயிறு மற்றும் வயிற்று வலி போன்ற பிற வயிறு சார்ந்த பிரச்சனைகளினுடைய தொடர்பான வலியை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். சீரகத்தண்ணீரில் இருக்கக்கூடிய ஸ்பாஸ்மோட்டிக் எதிர்ப்பு பண்புகள் மாதவிடாய் பிடிப்பை குறைக்கிறதுக்கும் மாதவிடாய் காலத்தில் உட்கொள்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் அளவோடு தான் எடுத்துக்கணும். குறைந்த அளவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அந்த மாதவிடாய் சார்ந்த பிரச்சனை எல்லாம் கியூர் ஆகிடும். பொதுவாக நமக்கு இருக்கக்கூடிய வயிறு சார்ந்த அத்தனை பிரச்சனைகளுமே கியூர் ஆகிடும். அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. வெதுவெதுப்பான சீரகத்தை குடிக்கிறது வீக்கத்தை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். நாள்பட்ட நோய்களான பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம், இருதயம் சம்பந்தமான பிரச்சனை, மூட்டு வலி, முடக்குவாதத்தை எதிர்த்து போராடும். செரிமானம் மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்துகிறது சீரகத்தண்ணீர். சீரகத்தண்ணீர் நம்மளுடைய வயிறு ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் மற்றும் செரிமானத்தை மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். இது நம்மளுடைய மெட்டபாலிசம், அதாவது வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தக்கூடிய கார்போஹைட்ரேட், குளுக்கோஸ் மற்றும் கொழுப்பை உடைக்கக்கூடிய என்சைம்கள் போன்ற சேர்மங்களை சுரக்குவதற்கு உதவிகரமாக இருக்கும். இது கல்லீரல்ல பித்த அமிலங்களினுடைய உற்பத்தி செயல்முறையை துரிதப்படுத்துது மற்றும் கொழுப்புகளினுடைய செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கு. கூடுதலாக சீரகத்தண்ணீர் குடல் இயக்கத்தை மேம்படுத்துது மற்றும் அஜீரணம், வீக்கம், அமிலத்தன்மை போன்ற பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு உதவிகரமாக இருக்கு. ஏன் அப்படின்னா சீரகத்தண்ணீர் சக்தி வாய்ந்த வாயு எதிர்ப்பு ரசாயனங்களை தனக்குள்ள கொண்டு இருக்கு. சீரகத்தண்ணீரில் எலுமிச்சை ஜூஸ் சேர்த்து பருகுவது மெட்டபாலிசம், அதாவது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறதுக்கும் அதிக கலோரிகளை எரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக நம்ம சீரகத்தண்ணீரை இந்த நன்மைக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஆரோக்கியமான சருமம், இளமையான சருமத்தை பெறுவதற்கு சீரகத்தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாம். சீரகத்தண்ணீரில் கால்சியம், பொட்டாசியம், மேங்கனீஸ் மற்றும் செலினியம் போன்ற தாதுக்கள் இருக்கு. இது சருமத்தினுடைய புத்துணர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த ஊட்டச்சத்துக்கள் அனைத்துமே நம்மளுடைய சருமத்தில் தெளிவான மற்றும் ஆரோக்கியமான பளபளப்பை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் சீரகத்தண்ணீரில் ஏராளமான விட்டமின் இ சத்து இருக்கு. இது முன்கூட்டிய வயதை நமக்கு தடுக்கக்கூடிய ஆக்சிஜனேற்ற பண்புகளை கொடுக்கும். வழக்கமாக ஒரு கிளாஸ் சீரகத்தண்ணீரை நம்ம குடிக்கிறதால நம்மளுடைய சருமத்தில் தோன்றக்கூடிய சுருக்கங்களை நம்ம தாமதப்படுத்தலாம். மஞ்சள் மற்றும் சீரகத்தண்ணீர் கலந்த கலவையை நம்மளுடைய முகத்திற்காக ஃபேஸ் பேக் மாதிரி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா பளபளப்பான பொலிவு கிடைக்கும். ஸோ ஃபேஸ் பேக் மாதிரி யூஸ் பண்ணும் போதும் பளபளப்பான சருமம் நமக்கு கிடைக்கும். குறிப்பாக அதை நம்ம உணவுகளில் சேர்த்துட்டோம் அப்படின்னாலும் உள்ளிருந்து நம்மளுடைய சருமம் அழகாக இருக்கும். முகப்புருவை நீக்குகிறது மற்றும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடுகிறது சீரகத்தண்ணீர். சீரகத்தண்ணீரில் பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்கு. இது பருக்களை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடி முகப்புருவை நமக்கு வராமல் தடுத்துரும். அதே போல முகப்புரு நமக்கு இருந்தாலும் அதை அழித்துவிடும். மேலும் எதிர்காலத்தில் வரக்கூடிய முகம் சார்ந்த வெடிப்புகள், உதடு வெடிப்புகளையும் தடுத்துரும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய நச்சு கிருமிகள் அது என்ன பண்ண முடியும்னா நம்மளுடைய உடலில் நுழைந்து நம்மளுடைய சருமத்தோட இருக்கக்கூடிய புரதத்தை உடைக்கும். அதனால கரைகள் மற்றும்
மற்றும் தளர்வான சருமம் எல்லாம் நமக்கு ஏற்படும். ஸோ சீரக தண்ணீர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு நார் சத்து கொண்டது. இது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை எளிதாக வெளியேற்றுவதால் நமக்கு அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னால ஏற்படக்கூடிய எந்த விதமான புரதம் குறைபாடால் ஏற்படக்கூடிய சர்மம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே நமக்கு இருக்காது. சீரக தண்ணீர் ஒரு சூட்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பானம் அப்படின்றதால அது அளவுக்கு அதிகமாக நம்ம பருகுவதை தவிர்க்கணும், அளவோடு தான் எடுத்துக்கணும். முடியை ஆரோக்கியமாக வைக்கிறது சீரக தண்ணீர். சீரக தண்ணீரில் பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் மற்றும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கு. இதை நம்ம எடுத்துக்கிறதன் மூலமாக உச்சம் தலையினுடைய ஆரோக்கியத்தை நம்ம பெரிதும் மேம்படுத்திக் கொள்ளலாம். சீரக தண்ணீரில் புரோட்டீன் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் இருக்கு. இது முடி வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கு மற்றும் முடியை வந்து வேர்களில் இருந்து நிரப்புது. இது முடி உதுதலையும் நமக்கு வந்து கட்டுப்படுத்துது. சீரக தண்ணீர் தலைமுடிக்கு நம்ம பயன்படுத்தும் போது ஈரப்பதத்தால் அடிக்கடி ஏற்படக்கூடிய முடி உதிர்வை குறைத்து மென்மையாக முடியாக நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஸோ சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக இருக்கக்கூடிய ஒரு முடியை வந்து நம்ம பெறுவோம். குறிப்பாக வந்து நம்மளுடைய முடி வந்து உடையாது, கருகருவென்று அடர்த்தியாக வளர ஆரம்பிக்கும். பொடுகு நமக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த பொடுகு எதிர்த்து போராடுவதற்கு சீரக தண்ணீரில் நம்மளுடைய தலைமுடியை வந்து நம்ம கழுவணும். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது சீரக தண்ணீர். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல சீரக தண்ணீர் நேர்மறையான விளைவை கொண்டிருக்கு, அதாவது பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்து தருது. சீரக தண்ணீர் ஒரு இயற்கையான ஆக்சிஜனேற்றம் மற்றும் இதயத்தை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் பல இதய பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறதுலையும் மிகவும் உதவிகரமாக இருக்கு. சீரக தண்ணீர் குடிக்கிறது இதய தசைகளை வலுப்படுத்துவதற்கும் கொலஸ்ட்ராலுடைய அளவை குறைக்கிறதுக்கும் மற்றும் கொழுப்பு சத்துக்கள் சேர்வதை தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம செய்வதன் மூலமாக இதய அடைப்பு, மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழந்து போவது, ரத்தம் உறைந்து போவது போன்ற இந்த மாதிரி நிறைய ஆபத்தை நம்ம குறைச்சி கொள்ளலாம். சீரகத்து நீரை காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறது நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதனால் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். நீரிழிவு மற்றும் ரத்த சர்க்கரையினுடைய அளவை நிர்வகிக்கிறது சீரகத்த நீர். ஸோ அதனால் பிளட்டில் இருக்கக்கூடிய சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு சீரகத்த நீர் எடுத்துக்கொள்ளலாம். சீரகத்த நீர் குடிக்கிறது உடலில் வந்து இன்சுலின் உற்பத்தியை தூண்டுது. இது நீரிழிவு நோயால் இருக்கிறவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஏன் அப்படின்னா சீரகத்த நீர் வந்து அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோலாக வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஒவ்வொரு உணவிற்கும் 30 நிமிடங்களுக்கு அப்புறம் சீரகத்த நீரை குடிக்கிறது ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ள வைக்கிறதுல மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நிரூபிச்சிருக்காங்க. ரத்தத்தில் குளுக்கோஸினுடைய அளவு கண்ட்ரோலாக வைக்கிறதுக்கு நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு சுகர் பேஷண்ட்ஸ் வந்து சீரகத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னு இப்போ இருந்தே நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போ இருந்தே நீங்கள் வந்து சீரகத்தண்ணீரை தொடர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ரத்த சோகைக்கு சிகிச்சை அளிக்கிறது சீரகத்தண்ணீர். சீரகத்தண்ணீரில் இரும்பு சத்து இருக்கு. இது ரத்தத்தில் ஹீமோகுளோபின் உருவாவதற்கு தேவையான ஒன்று. ஸோ அப்போ நமக்கு இரும்பு சத்து குறைபாடு ஏற்படும் போது தான் அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் ஏற்படும். அப்போ நமக்கு ரத்த சிகப்பணுக்கெல்லாம் குறைஞ்சு போயிடும். ரத்த போதமான ஹீமோகுளோபின் குறைஞ்சிறதால தலைவலி, உடல் சோர்வு, பலவீனமாக நம்மளை உணர்வோம், தலை சுற்றல் ஏற்படும். ஸோ இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னா நம்மளுடைய உடலில் ஹீமோகுளோபினோட லெவல் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் உடல் முழுவதுமே அனைத்து பாங்களுக்குமே ஆக்சிஜனை வந்து ஹீமோகுளோபின் கடத்து செல்லும். ஸோ இதுக்கு நம்ம சீரகத்தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். சீரகத்தண்ணீரை தவறாமல் குடிக்கும் பொழுது ரெட் பிளட் செல்ஸ் வந்து நமக்கு கரெக்டான அளவில் இருக்கும். ரத்த பொருத்தமான ஹீமோகுளோபினும் கரெக்டான அளவில் இருக்கிறதால உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜனை வந்து ஹீமோகுளோபின் கடத்து செல்லும் போது நம்ம உடல் வந்து சுறுசுறுப்பாக நம்ம செயல்பட ஆரம்பிப்போம், ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக செயல்பட ஆரம்பிப்போம். ஸோ ரத்த சோகை நோயாளிகள் வந்து சீரகத்தண்ணீரோட கருப்பு சேர்த்து எடுத்துக்கொள்வது பல அதிசயங்களை பாதுகாக்கிறதுக்கு, பல அதிசயங்களை கொடுக்கறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ சீரகத்தண்ணீரை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த அனிமியா பிரச்சனையை வராமல் தடுத்துக் கொள்ளலாம். அதே போல அனிமியா பிரச்சனை நம்ம குணமும் கொள்ளலாம். ரத்தம் சார்ந்த எந்த பிரச்சனையுமே இருக்காது. தொடர்ந்து சீரகத்தண்ணீரை எடுத்துக்கோங்க, நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.